ஹாய்ஸ், நான் ஜெசோனா. பிக் பாஸ் சீசன்ல இருந்து வெளியேறும் கமலஹாசன் ஏன் விலகுறாங்க, எதுக்கு விலகுறாங்க, கடைசியா அவர் மக்களுக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக் பாஸ் 1ல இருந்து பிக் பாஸ் 7 வரைக்கும் வேற லெவல்ல நல்ல அழகா ரீச் ஆகும் கமலஹாசன் தொகுத்து வழங்கிட்டு இருந்தாரு. அப்படி இருக்க பட்சத்துல இன்னும் 2 மாசத்துல பிக் பாஸ் 8 வரப்போகுது அப்படின்னு மக்கள் ஆவலோட இருக்க பட்சத்துல இப்போ கமலஹாசன் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நான் பிக் பாஸ் 8வது சீசன்ல இருக்க மாட்டேன், நான் விலக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பிக் பாஸ்னாலே நமக்கு ஞாபகம் வருது சாட்டர்டே சண்டே தான். ஏன் அப்படின்னா, இந்த சாட்டர்டே சண்டேல தான் நம்ம கமலஹாசன் அந்த பிக் பாஸ்ல நடக்கக்கூடிய சந்தோஷங்களா இருந்தாலும் சரி, கவலைகளா இருந்தாலும் சரி, அங்க நடக்கிற பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கிற நாள்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த சாட்டர்டே சண்டேல சொல்லும் போது அவருடைய அரசியலை பத்தி அப்பப்போ சொல்லிக்கிடுவாரு. அது மட்டும் இல்லாம அந்த பிக் பாஸ் சீசன்ல அந்த வீக்ல பிரச்சனையே வரல அப்படின்னு இருக்கும்போது இவரே ஒரு பிரச்சனையை உருவாக்கி, சொல்ல போனா சிம்பிளா சொல்ல போனா தீக்குச்சி ஊற்றி பற்ற வச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி பற்ற வச்சு போட்டுருவாரு. என்னதான் அவர் பிக் பாஸ்ல அவருடைய அரசியல வெற்றி காணலாம் அப்படின்னு நினைச்சாலும் அவருடைய கனவு அப்படியே கனவாவே போயிடுச்சு. இப்படி இருக்க சூழ்நிலையில மக்களுக்கு அவர் சொல்லியிருக்காரு, நான் பிக் பாஸ் 8ல விலகிறதாக ஒரு கடிதம் அவருடைய எக்ஸ் தளத்துல சொல்லியிருக்கிறாரு. அந்த கடிதத்துல என்னதான் போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிய இந்த பிக் பாஸ் பயணத்துல இருந்து ஒரு சிறிய இடைவெளி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் முந்தைய சினிமா கமிட்மெண்ட் காரணத்தினால இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் வர இருக்கும் சீசன்ல என்னால் கலந்துக்க முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இல்லங்களில் உங்களை சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கிடைச்சது, உங்கள் அன்பையும் பாசத்தையும் நீங்கள் எனக்கு தந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதற்காக உங்களுக்கு நான் என்னென்றுக்கும் நன்றி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியில இந்தியாவின் சிறந்த தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோக்களின் ஒன்றாக மாற்றுவதற்கு போட்டியாளர்களின் உங்கள் நான் உற்சாகமும் மற்றும் உணர்ச்சி பூர்வமாக வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அழகா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கு நான் எனது கற்றலை நேர்மையாக பகிர்ந்து கொண்டேன். அதாவது அங்கு அந்த பிக் பாஸ்ல அவரு நேர்மையாக இருந்தாராம், அதை தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கற்றலை அனுபவத்திற்கு நான் எப்போதும் நன்றியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒவ்வொன்று நேரம் செலவழித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போட்டியாளர்களுக்கும் மனப்பூர்வமாக நன்றி தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறாரு. கடைசியாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக விஜய் டிவி அற்புதமான குழுவிற்கு இந்த நிறுவனத்தின் மாபெரும் வெற்றியடைய செய்வதில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொரு குழு உறுப்பினர்களும் நன்றி தெரிவித்து கொள்கிறேன். இந்த சீசன் இன்னொரு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம இப்போ நினைக்கிறோம்ல, இப்போ சீசன் பிக் பாஸோட 8 சீசன் தொடங்கும் அப்படின்னு ஆர்வத்தில் இருக்கும்ல, வர இருக்கிற சீசன் கமலஹாசன் கலந்துக்கிட்ட மாட்டாங்க. அதுக்காக நான் இல்லாட்டாலும் இந்த சீசன் வெற்றியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதாட்ட அவரு சொல்லியிருக்கிறாரு. இந்த சீசன்ல கமலஹாசன் இல்லாத பிக் பாஸ் எப்படி இருக்கும் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். யார் இந்த சீசனை நடத்தி வைக்க போறாங்க அப்படின்னு அப்டேட் தெரியல. அப்படி யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பிக் பாஸோடைய அப்டேட் ஏதாவது தெரிஞ்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.